நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளர் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் இந்த மாத எபிசோடு, அதாவது மார்ச் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கின்றது என்பதை பார்க்க போகிறோம். மார்ச் மாத பலன்களை சொல்ல போகிறோம். மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறார்கள், கும்பத்தில் சூரியன் புதன் சனி பகவான் இருக்கிறார்கள், மீனத்தில் ராகு இருக்கிறார். இந்த 1ஆம் தேதியே, மார்ச் 1ஆம் தேதியே புதன் மீனத்துக்கு சென்று விடுகிறார். மீனத்துக்கு சென்று அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நீச்ச பங்கம் பெறவில்லை. அதனால் புதனுடைய ஆதிக்கம், அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். இது பொது பலனுங்க. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரங்கங்களில் மண் சரிவு ஏற்படும், சுரங்கங்களில் விபத்துக்கள் ஏற்படும், மலை பிரதேசங்களில் மண் சரிவுகள் ஏற்படும். மற்றபடி பார்த்திங்கன்னா நிலநடுக்கங்கள் ஒரு சில இடங்களில் வாய்ப்புகள் இருக்குது. அதில் குறிப்பாக வடக்கே நார்த் இந்தியாவில் தான் உங்களுக்கு இது சிம்டம்ஸ் தெரியும். மற்றபடி இரும்பு தொழிற்சாலைகளில் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சில குறிப்பிட்ட, அதாவது ஒரு தலைவர்களுக்கு ஒரு கண்டம் ஏற்படவும், அதே அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இது பொது பலன்க. இப்போ ராசிக்குள் செல்லலாம் வாங்க. மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷத்தில் இருக்கிறார். குரு பகவான் பொறுத்தவரையிலையும் கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு செல்லும் பொழுது அற்புதமான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கார். தன காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறார். தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் 2 வாரமும், அடுத்த கடைசி 2 வாரம் உங்களுக்கு 12ஆம் இடத்திலும் இருக்கிறார். ராகு ராசியில் இருக்கார். கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது குரு பார்வை, குரு ஸ்தான பலம், இதெல்லாம் இப்போ கூட்டி சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கிரகங்கள் இந்த மார்ச் மாதம் வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த மீன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசியில் பிறந்த, அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த, இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம். 10 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல 10 ரூபா கட்டே கிடைக்கும்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு பணம் பல வகையில் பையை நிரப்பும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக மட்டும் பணம் வரணும்னு கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க, அசையா சொத்தில் இருக்கும். அதாவது அசையா சொத்துனா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, வீடு, ரெண்ட்டு வர்றது, பிள்ளைகளுடைய சம்பாத்தியம், கணவன் அல்லது மனைவியினுடைய சம்பாத்தியம், இப்படி பலதரப்பட்ட ஒரு வருமானங்கள் உங்கள் பையை நிரப்பும், கஜானாவை நிரப்பும் என்று சொன்னால் மிகையாகாது. அப்போ பணம் பல வகையில் வருதுன்னு சொன்னால் குடும்பத்தில் சந்தோஷம், குடும்ப அமைதி அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறதால வாக்கு சாதுரியம் உடைய, வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த குரு 2ல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் பேச்சு தன்மை, பேச்சு வன்மையால் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆக போகிறீங்க, ஃப்ளரிஷ் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் ராசியில் ராகு இருப்பது என்பது ஒரு மைனஸ், ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம், மைனஸும் சொல்லலாம். ஏன்னா ராகுக்கு சொந்த வீடு கிடையாது.
எந்த வீட்டில் உட்காந்துருக்காரோ அந்த வீட்டு வேலையை செய்ய போகிறார், ஏஜென்சி மாதிரி. அப்போ ராகு ராசியில் இருக்கான்னு சொன்னால், ராகு பிரம்மாண்ட நாயகன். பிரம்மாண்ட நாயகன் அதாவது ஏதாவது ஒன்று நினைக்கணும்னு சொன்னால் அது பெருசாக நினைப்பீங்க, பெருசாக திங்க் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு காரியத்தை சட்டு புண்ணி இறங்கணுமா செஞ்சோமான்னு இல்லாமல், இன்னும் இதை விட பெருசாக வேணும், இதை விட ஜாஸ்தி வேணும் அப்படின்னு கற்பனை அதிகமாகும், பிரம்மாண்டம் அதிகரிக்கும். அப்போது நீங்கள் செய்ய வேண்டிய காரிய தடை ஏற்படும், இல்லை லேட்டாகும். இதெல்லாம் இல்லாமல் உடனுக்குடன் செய்ய பழகி கொள்ளுங்கள். உங்கள் எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி உங்களை பொறுத்தவரை ராசியில் ராகு 7 கேது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகம், பிரம்மாண்டம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட் செக்ஸ், அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்க பார்த்தா அவங்களுடைய தேவைகள் கம்மியாக இருக்கும். அவங்க ரொம்ப, ஏன்னா 7 கேது இருந்தான்னு சொன்னாக்கா இருக்கிற இடத்த சுருக்குவார். தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க, விட்டு கொடுத்து பழகிக்கிங்க. அப்போ தான் ஓரளவுக்கு சண்டை சச்சரவு இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதில் பாருங்கள், இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு 7.5 சனி போகுது. இந்த 7.5 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு. அப்போது இளைஞர்கள், படிக்கக்கூடிய இளைஞர்கள் படிப்பை கெடுக்கும்னு சொல்லலாம். இல்லை எதிர்பார்க்குற மார்க்கு வராது, மதிப்பெண் வராது, படிக்க மாட்டாங்க. படிப்பை தவிர மீதி எல்லாம் பண்ணுவாங்க, ஊர் சுற்றுவாங்க, டிவி பார்ப்பாங்க, சினிமா போவாங்க. இப்படி தான் அவங்களுடைய இன்டென்ஷன் இருக்கும். அப்போது 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சாதனை செய்யக்கூடிய காலகட்டம். 2வது சுற்று 7.5 சனி நடந்தால் நல்லதே செய்யும்னு ஒரு கணக்கு. சிறப்பான ஒரு காலகட்டம். அதனால் நீங்கள் சாதிக்க போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க, பெரிய லெவலில் ரீச் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். 4க்கும் 7க்கும் உடையவன் ராசியில் நீச்ச நிலையில் இருக்கிறார். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உங்களை பொறுத்தவரையிலையும் 7ஆம் இடத்து அதிபதியும் நீச்சமாக தான் இருக்கிறார். அப்போ மனைவி வழி சொந்தங்களால் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லும். மற்றபடி 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். இந்த 6ஆம் இடங்கிறது அதான் தைரியஸ்தானங்க, ஆரோக்கியஸ்தானம். ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஆரோக்கியத்தில் குறைவு கிடையாது, நிறைவு. எந்த ஒரு இப்போ சாதாரணமாக ஒரு பேஷண்ட்டாக இருப்பாங்க, இல்லை உடம்பு முடியாமல் இருப்பாங்க, இந்த மார்ச் மாதம் வந்தால் அவங்க எழுந்து உட்கார ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிலை ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. உங்களை பொறுத்தவரையிலையும் 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். 8ங்கிறது அதிர்ஷ்டமான இடம், அதாவது நல்லது செய்யும். எதிர்பார்த்ததை விட நீங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும். வரா கடன்கள் வசூலாகும். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பற்றி நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் உங்களுக்கு அமையுங்க. இந்த 8ங்கிறது ரொம்ப அருமையான இடம். சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலும் அடுத்தவங்களுடைய காசு பணம் உங்களுக்கு உட்காரும். உங்களை பொறுத்தவரையிலையும் 9ஆம் இடத்தை சனி பார்க்குறார். பார்க்கலாமா? பார்க்குறார். அப்போ தந்தைக்கு இடர்பாடுகள் வரும். தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பாக்கிய குறைவு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது 9ஆம் இடம் சனி பார்வையில் இருக்கிறதால சிவனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். ஓரளவுக்கு அது காம்பன்சேட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 10ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. ரொம்ப அமக்கலமான ஒரு விஷயங்க. இந்த மீனராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு 2ல் குரு இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறது தான்.
அப்போ தொழில் வந்து பெரிய லெவலில் விஸ்தீர்ணம் பண்ணலாம், கடை வாங்கி தொழிலில் போடலாம், இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம், பெரிய லெவலில் ரீச் ஆகும். அதே போல் ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தனியார் உத்தியோகமாக இருக்கலாம், அரசு உத்தியோகமாக இருக்கலாம், உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க, இந்த பேனலில் எனக்கு வராது, அடுத்த பேனலில் தான் வரும்னு சொல்லுவீங்க. கடைசியில் பார்த்தா உங்களுக்கு முன்ன ப்ரொமோஷன் வர்றவருக்கு ஏதாவது ஒரு அலிகேஷன் இருக்கும், அவர் ஓவர்லுக் பண்ணி உங்களுக்கு போட வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ இப்படி நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சிறப்பான காலகட்டம், நல்ல சம்பாத்தியம், சந்தோஷம். பாருங்கள், 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருந்தால் 2ஆம் இடம் வருமானம் சிறப்பாக இருக்கும், குடும்பஸ்தானமும் சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ எல்லாம் காசு பணம் வருதுன்னு சொன்னால் அது ஏதாவது ஒரு செலவினங்கள் வைக்கத்தானே இருக்கும். அப்போ பாருங்கள், 11ஆம் இடம் உங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் இருக்கார். அப்போது பெண்களால் வருமானம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, தந்தைக்கு ஆஸ்பத்திரி செலவு வைக்கும். மற்றபடி உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 6 நாள் சந்திராஷ்டமங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அதிகபட்சமாக அதாவது 6 நாள் அப்படின்னும்போது 1, 2, 26, 27, 28, 29. ஸோ இந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிங்க. சொந்த வண்டி வாகனங்களில் பிரயாணம் பண்ணாதீங்க. மற்றபடி நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி மைனஸ்ன்னு பார்க்கும்போது அது ஒன்று தாங்க. மனைவிக்கு உடம்பு முடியாமல் போகலாம், அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத கிரகங்கள் நல்ல அமக்கலமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது. பாருங்கள், பெண்களால் வருமானம், அசையா சொத்துக்களால் வருமானம் கிடைக்கப் போகிறது. அப்படின்னும் பொழுது பெண்களால் செலவினங்களும் ஏற்படும், பெண்களால் வருமானங்களும் கிடைக்கிது. அப்போ இது அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள், துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.